எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரா முடிஞ்சதோட அடுத்த வாரம் மண்டே நைட் ராவை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ரா முடிஞ்சதோட WWE டிவி டீல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வாரம், ஸோ வரப்போகிற ஸ்மாக் டவுனை மட்டும்தான் நம்மளால் டிவியில் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ராவும் சரி ஸ்மாக் டவுனும் சரி எந்த ஷோவுமே டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன் அந்த பழைய கண்டென்ட் போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் போடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நம்ம எப்படி வரப்போகிற மண்டே நைட் ராவை பார்க்குறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளால் டிவியில் இதுக்கப்புறம் WWE பார்க்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் டீல் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளால் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE இப்போதைக்கு பார்க்க முடியாது. நம்ம எப்படி WWE பார்க்குறது, ரா பார்க்குறது, ஸ்மாக் டவுன் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா பேசிக் பேக் $149 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை பே பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா $149 கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு WWE எல்லாமே லைவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க புது மூவி சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னால் காசு கட்டிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க, ஒரு சிலவங்களால் பார்க்க முடியாத நிலைமை இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். குறிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரா முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். குறிப்பாக வரப்போகிற மண்டே நைட் ராவாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தடுத்த வாரம் ரா ஸ்மாக் டவுன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோடையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா நான் லிங்காவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருவேன். ஸோ அதில் 400 MB 700 MB 1.5 GB 2 GB வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இல்லை என்னால் ஃபுல்லாலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியாது, எனக்கு சின்ன சின்னதாக என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக ட்விட்டர்லலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பப்போ அந்த ரா போய்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சு, அதில் யார் வின் பண்ணா, ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட்வீட் பண்ணுவேன். அப்படியே சமயம் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா நியூஸ் எல்லா வீடியோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியும், ஸோ ஃபுல்லாக தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் ஷார்ட்டாக பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதில் நான் ஷோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். குறிப்பாக வரப்போகிற மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் காலையில் 5:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மேபி ஒருவேளை ஸோ யூகே லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரா நடக்கிறதுனால ஸோ யூகே டைமிங்க்கு நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டாங்க அப்படின்னா ஸோ 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பார்க்க முடியும். அங்கே 7:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ போடுவாங்க. அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் ஒரு 5லேருந்து 5:30 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் 1 மணி இல்லை 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமிங்கில் நம்ம லைவ் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5:30 மணி எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இப்போதைக்கு யூரோப்பியன் டூர் போயிருக்கிறதுனால ஸோ அந்த டைமிங் டிஃபர் ஆகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நடக்கும்போது நமக்கு 1 மணி 1:30 மணி டைமிங்கில் தான் நடக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டைமிங் மாறும். ஸோ அடுத்தடுத்த வாரம் மண்டே நைட் ரால இருந்து யூஎஸில் நடக்கும்போது எப்பவும் போல் 5:30 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ போடுவாங்க. ஸோ மறக்காமல் நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஸோ இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 17ஆம் தேதி நடந்த மண்டே நைட் ரா, குறிப்பாக இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் அடுத்த வாரம் தான் கிடைக்கும். போன வாரம் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 17/3/2025 நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 3.1 மில்லியன் வியூவர்ஷிப் கிடச்சிருக்கு. அதுக்கு போன வாரம் நடந்த ராவோட வியூவர்ஷிப் 3 மில்லியன் கிடச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3.13 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் ராவோட வியூவர்ஷிப் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் இருந்து ரா டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ அதிலிருந்து ராவோட வியூவர்ஷிப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்.
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட ஸ்டோரி லைனை தான் WWE இப்போதைக்கு ஜான் சீனாவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக சிஎம் பங்கை பொறுத்த வரைக்கும் 2011 ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு சரியான வாய்ப்பை கொடுக்கல. அவரோட WWE கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ அந்த சமயத்தில் அவரோட கடைசி மேட்சாக ஜான் சீனாவோட மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் இருந்திருக்கும். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் வின் பண்ணி அந்த சாம்பியன் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஸ்டோரியை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ எப்பவுமே WWE பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்டோரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா தூசி தட்டி பண்ணுவாங்க. அப்போ சிஎம் பங்க் என்னோட WWE கான்ட்ராக்ட் முடிய போது நான் கடைசி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியனை வின் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே தான் ஜான் சீனா இந்த வாரம் மண்டே நைட் ரால சொன்னார். நான் ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஜெயிப்பேன், 17 டைம் சாம்பியன் ஆவேன். ஸோ அப்போவே என்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு அந்த சாம்பியனை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு டாய் சாம்பியன்ஷிப்பை உருவாக்கி அதில் சண்டை போட்டுங்க, நான் தான் ரியல் சாம்பியனாக கடைசியாக WWE இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை பண்ணியிருப்பாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட ஸ்டோரி இந்த ஸ்டோரியை மெர்ஜ் பண்ணும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரெஸ்ல்மேனியா 41 இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியாவில் என்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரெஸ்ல்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரான் பிரேக்கர் வர்சஸ் பென்டா வர்சஸ் ஃபின் பலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து ஜட்மெண்ட் டே டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகும். குறிப்பாக ஜட்மெண்ட் டே டீமில் புதுசாக ஒரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இந்த மேட்சை சுற்றி இருக்குது. குறிப்பாக ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பிரான் பிரேக்கர் வர்சஸ் பென்டா வர்சஸ் ஃபின் பலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஃபேட்டல் 4-வே மேட்ச் தான் ரெஸ்ல்மேனியா நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன் வின் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு 1 இயர் சாம்பியன் ஆகிடுவார். ஸோ இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வின் பண்ணி 350 நாட்களுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனாக இருக்கார். ஸோ இது இல்லாமல் ரெஸ்ல்மேனியா நடக்கிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 25 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 25 நாளை சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாருன்னு ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜான் சீனாவோட புது டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற மண்டே நைட் ராவுக்கு தான் வரப்போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேரக்டாக ரெஸ்ல்மேனியாவுக்கு தான் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக லண்டனில் நடக்க போகிற ஏப்ரல் 1 நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராவுக்கு தான் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அடுத்த வாரம் ரால. அதுக்கப்புறம் 2 வாரம் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ ரெஸ்ல்மேனியா நெருக்கத்தில் அந்த 2 வாரம் ரால ஏன் ஜான் சீனா வரமாட்டார் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ஜான் சீனா வரப்போற மண்டே நைட் ராவுக்கு கடைசியாக வரப்போறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரம் சர்ப்ரைஸாக அவரை கொண்டு வருவாங்களா இல்லை ராக்கை கொண்டு வந்து எப்படி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடந்தாலும் ராக் வந்து அந்த மேட்சை பயங்கரமாக ஹைப் ஏற்றினாரோ அந்த மாதிரி ஏதாவது ஹைப் ஏற்ற போகிறாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஜான் சீனா வரப்போற மண்டே நைட் ராவுக்கு தான் வரப்போறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு தான் வரப்போறாரு. அதுக்கிடையில் ரெஸ்ல்மேனியா கடையில் நடக்க போகிற இந்த 2 ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. ஒருவேளை ஷாக்கிங்காக அவரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இல்லை அந்த இடத்துல ராக் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறாரா அப்படின்ட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ இப்போதைக்கு ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் புதுசாக 2 டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஜான் சீனா ஒரு கலர் டிஷர்ட் போட்டால் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க போடுவார், இல்லை 6 மாதம் போடுவார். ஆனால் ஜான் சீனா ஒவ்வொரு வாரம் ராவுக்கு வரும்போதும் டிஷர்ட் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்காரு. அந்த வகையில் லண்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர போகிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு மெர்ச்சன்டைஸை வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை வரப்போகிற மண்டே நைட் ராவுக்கு இந்த டிஷர்ட்டை போட்டு வர போகிறாரா அப்படின்ட்டு தெரியல. ஸோ அதே சமயம் இந்த வாரம் ரால ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாரு, நான் தான் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வச்சு ஒரு டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜான் சீனா அடுத்தடுத்த வாரம் வரும்போது அவர் புது புது டிஷர்ட்டில் வர போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக எரிக் பிஷப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கோடி ரோட்ஸோட ஸ்டோரி லைனை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆவார். ஸோ ஆனதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ராக்கு கிட்ட இந்த சாம்பியனை தோத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ராக்
வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 42ல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த வருஷம் ரெசில்மேனியா பிளானையே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அவர் சொல்றது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். கடைசியா ஜான் சீனா சம்மர் ஸ்லாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ராக்கோட ஒரு மேட்ச் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாம்பியன் வேணும் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ அவரோட சோலி அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். குறிப்பாக இப்போதைக்கு எரிக் பிஷப் அவரோட தாட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெசில்மேனியால ஜான் சீனா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆவாரு. அதுக்கப்புறம் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை பீட் பண்ணி அவரு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிடுவாரு. அடுத்த வருஷம் ரெசில்மேனியா 42ல த ராக் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இது அவரோட தாட் தான். இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எரிக் பிஷப் சொல்லியிருக்காரு. ஸோ இது நடந்தால் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த அடுத்த வருஷம் ரெசில்மேனியால ரோமன் வர்சஸ் ராக் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்கும், கோடி வர்சஸ் ராக் மேட்சுக்கு பதிலாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வர்சஸ் ரோமன் மேட்ச் WWE நடத்துவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அடுத்த வருஷமாவது இந்த மேட்சை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எரிக் பிஷப் சொன்ன மாதிரி ஜான் சீனா கோடியை பீட் பண்ணி 17 டைம் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் ராக் ஜான் சீனாவை பீட் பண்ணி அவர் சாம்பியன் ஆவார். அதுக்கப்புறம் ரெசில்மேனியால அடுத்த வருஷம் ரெசில்மேனியா 42ல ராக் வர்சஸ் கோடி மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ராக் வர்சஸ் ரோமன் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.